Hello friends, வணக்கம் and welcome back to Critics Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சட்டம் என் கையில் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. யூடியூப்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சாய் தன்ஷிக் அதில் எடுத்து நடிச்சிருக்காங்க. 2024ல தெலுங்குல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா தங்கச்சிங்க எல்லாம் காணாம போறாங்க. அவங்களை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஆபீசர் ஏத்துக்காதனால போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே நம்ம கதையோட ஹீரோயின் போராட்டம் பண்ணி மீடியாவோட ஹெல்ப் மூலியமா நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா தங்கச்சிக்கு என்னாச்சுங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா, கூடவே இருந்து புருஷன் பண்ணக்கூடிய துரோகம் என்ன, கோர்ட்ல போலீஸ் மீடியா முன்னாடி கிளைமேக்ஸ்ல இவங்க என்ன சம்பவம் பண்றாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலே என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சட்டம் என் கையிலுங்கிறத தாண்டி ஜஸ்டிஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாதவங்க கூட இந்த அளவுக்கு அப்பட்டமான அந்த கிளைமேக்ஸை பிக்ஸ் பண்ண மாட்டான்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் நீட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா தான். பட் எம்ஜிஆர் காலத்துல பார்த்தா அதே பழைய ஸ்டோரி என்னதான் எடுத்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணி உருட்டி பரட்டி பனஞ்சு வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு எதுவுமே ஃப்ரெஷ்ஷாவும் இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இல்ல, பயங்கர ப்ரெடிக்டபிளா சிம்பிளா தான் இருந்துச்சு. படத்துல எங்கேயுமே ஹை அண்ட் வா மூமெண்ட் என்கேஜிங்கா உங்களை ஹோல்டு பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா படம் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல பல இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தையே சீரியல் டைப்ல ஜவ்வா இழுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிங்கிறதுனாலே ஹீரோயினுக்கு ஃபைட் வைக்கணுங்கிறதுக்காகவே வில்லி கேரக்டரை போட்டு வீணா அடி வாங்க விட்டாங்களோன்னு நீங்களே யோசிக்கிற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. காமெடி, எமோஷன், ரொமான்ஸ், ஆக்ஷன் சொல்லி ஒரு சீன் கூட ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலையோன்னு கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் சீனோட நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பிரசென்ட் பண்ணிருந்தாங்க. நான் லீனியர் நரேஷன்ல பிளாஷ்பேக்ல யோசிக்க வைக்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிற மிஸ்ஸிங் கேஸ் எப்படி மர்டர் கேஸ் ஆகுறன்னு சொல்லி பல கொரியன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி பரட்டி இருக்காங்க. பட் கோர் எமோஷனல் பார்ட்டே கனெக்ட் ஆகுறதுனால படம் பல இடத்துல அடி வாங்கி பேட்ச் ஒர்க் பார்த்து தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் சட்டம் என் கையில். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you, love you all.